இறைவனையர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இந்த அக்டோபர் மாதத்திற்கான ரிஷப ராசிக்கான டாரோ கார்ட் ரீடிங் மூலமா நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போறோம். ரிஷப ராசிக்கான பலன்களை நம்ம டாரோ கார்ட் ரீடிங் மூலமா பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாதம் உங்களுக்கு எந்த கடவுள் வழிபாடு சிறப்புமிக்கதா இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கான டாரோ ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரிஷபராசி இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான எனர்ஜி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு குருமார்களை மீட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நிச்சயமாக நீங்கள் ஒரு குருமார்களையோ இல்லை ஒரு குரு மார்க்கம் சார்ந்த ஒரு விஷயங்களையோ இல்லை சித்தர்கள் வழிபாடு இல்லை சித்தர்களுடைய கோவிலுக்கு இந்த மாதம் நிச்சயமாக நீங்கள் போயிட்டு வர்றது இல்லை அவங்கள மீட் பண்ணுறது இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க அப்படின்றது இருக்குது. ஸோ அப்படி யாராவது செஞ்சீங்கன்னா ஸோ அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட எனர்ஜியே பார்த்தீங்கன்னா சித்தர்கள், குருமார்கள், ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் இதை சார்ந்துதான் உங்களோட எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் எந்த வேலைகளில் இருந்தாலும் துறையில் இருந்தாலும் அதை பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. ஆனாலும் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் இது அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் கூட இடங்களில் கூட ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுவும் சார்ட் அவுட் ஆகிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ரோல் மாடலாக மற்றவங்களுக்கு பிரதிபலிப்பீங்க. ஸோ இவங்களால எப்படி இதையும் பார்த்துட்டு அதுலேயும் பெஸ்ட்டாக இருக்க முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்கள் உங்ககிட்ட பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் இருக்க போகிறீங்க. அண்ட் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய அளவிலான ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ், பெரிய அளவிலான ஆசைகள், ஒரு லட்சியங்கள் இதெல்லாம் மேலோங்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த டைம் பீரியட்ல அதே மாதிரி பர்டிகுலராக நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு குருமார்களுடைய சந்திப்பு நிச்சயமா இந்த மாதம் ஏற்படும் அப்படின்னு இருக்கு. ஸோ ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் என்ன செய்யலான்றது போது கண்டிப்பாக நீங்கள் நிறைய விஷயத்த சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்குது. உங்களுடைய உடல் சார்ந்த மனம் சார்ந்த ஆக்ஷன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்த ஷிஃப்ட் பண்ணணும்னு இருக்கீங்க, வீடு மாற்றலான்னு இருக்கீங்க, உங்களுடைய வெஹிக்கல் மாற்றலான்னு இருக்கீங்க, இல்லை வேற ஏதாவது ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் மாற்றலான்னு இருக்கீங்க, ஏதோ ஒரு ஆக்ஷன், ஏதோ ஒரு விஷயம் மாற்றிக்கணும். அந்த மாற்றம் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா அது இந்த மாதம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்குது. அதாவது 8வது மாதத்துல இருந்தோ இல்லை 8 மாசமா ஒரு விஷயத்த மாற்றிக்கணும்னு இருந்திருப்பீங்க. அதை இந்த மாதம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அந்த விஷயம் அதற்கான ஆக்ஷன்ஸை மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஸோ ரிஷப ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் நீங்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரொம்ப எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது. அண்ட் வெயிலில் சுற்றுறது, ரொம்ப உச்சி வெயில் இருக்கிற நேரத்தில் ட்ராவல் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு வெயிலுடைய தாக்கத்தினால உங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னு இருக்குது. அண்ட் நீங்கள் அதே மாதிரி டெய்லி காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிறத கொண்டு வந்துடுங்க. காலையில் லேட்டாக எழுந்துக்கிறதையும் நீங்கள் இந்த மாதம் முழுவதும் தவிர்த்துடணும். அட்லீஸ்ட் இந்த மாதம் முழுவதுமாவது நீங்க தவிர்த்துடணும் அப்படின்னு இருக்கு. ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்தோம் கழுத்தோன்னு அவசரப்பட்டு எந்த விஷயங்களையும் செய்ய வேண்டாம் அப்படின்றதுலும் நீங்க என்ன செய்யக்கூடாதுன்றதுல வருது இந்த மாதம். ஸோ ரிஷப ராசி இந்த மாதம் நீங்கள் என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் ஆனது நீங்கள் பர்பிள் கலரை யூஸ் பண்ணலாம். முன்னாடியே பார்த்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்கிறதுனால பர்பிள் கலர் நீங்கள் யூஸ் பண்ணும் போது பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் க்ரீன், ரெட் இந்த 2 கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு நிறைய விதமான பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும், லக்கியாகவும் இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ பர்பிள், ரெட், க்ரீன் இந்த 3 கலரை இந்த மாதம் நீங்கள் ரேண்டமாக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதும் உங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஸோ இந்த அக்டோபர் மாதம் ரிஷப ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப் சார்ந்த வகையில் கண்டிப்பாக ஒரு ஃபுல்ஃபில்லான விஷயங்கள் நடக்கும். அதாவது லவ்ல இருக்கீங்க, லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா அதை கமிட்மெண்ட்டாக மாற்றுறதுக்கான விஷயங்களை யோசிப்பீங்க, செயல்படுத்துவீங்க. கமிட்டட் ரிலேஷன்ஷிப் நோக்கி போகும். சில பேருக்கு ஃபேமிலியில் இருக்கிறீங்கன்ற போது ஃபேமிலிக்குள்ளே ஒரு சண்டை சச்சரவு அப்படின்னு இருக்குன்னா அது சார்ட் அவுட் ஆகிறதுக்கான விஷயங்களும்
நடக்கும். அண்ட் நீங்கள் உங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்களுடைய ஆசைகள் தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு சில பண ரீதியான பொருள் ரீதியான விஷயங்களை முன்னெடுப்பீங்க அப்படின்னு இருக்கு. அண்ட் ஃபேமிலியோட சப்போர்ட்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக மன நிறைவோட கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. சொத்து விஷயங்கள் அதெல்லாம் கூட உங்களுக்கு சாதகமாக அவங்க செயல்படுத்துவாங்க. ஸோ அந்த அளவில் அந்த வகையில் ஃபேமிலியோட சப்போர்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதும் உங்களுக்கு இந்த மாத ரீடிங்கில் வருது. ஸோ இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கான பண ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பண ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் தைரியமா நீங்க முடிவுகள் எடுக்கணும், தைரியமா பேசணும். அதாவது சில பேருக்கு சில இடத்துல பணம் கேட்கணும்னு தோணும், ஆனா அதை எப்படி கேட்கணுன்ற தைரியம் இருக்காது. நீங்க கொடுத்த கடனோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ கேட்கணும்னு தோணும், அதுவும் எப்படி கேட்கணுன்ற ஏதோ ஒரு ஹெசிடேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஹெசிடேஷன் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு, அந்த தயக்கத்தை தவிர்த்துட்டு நீங்க தைரியமா பேசுறீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் நோக்கி போகும். அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். பண ரீதியா பொருள் ரீதியான விஷயங்கள் அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று பாசிட்டிவா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், நீங்க செய்ய முடியும். ஸோ உங்களுடைய பேச்சுவார்த்தையில தான் உங்களுடைய பணம் ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் பாசிட்டிவா நகர்றது இருக்கு. ஓகே, ஸோ ரிஷப ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வேலை ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு புதிய தொடக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை நீங்க உருவாக்குவீங்க, புதிய முயற்சி எடுப்பீங்க, சில பேர் புதிய வேலைக்கு போகலாம், புதிய தொழில் தொடங்கத்துக்கு திட்டம் போடலாம், அதற்கான விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ ஏதோ ஒரு புதிய விஷயங்களை செய்ய போறீங்க. அதற்கு உங்களுக்கு முழு சப்போர்ட்டும் ஆன்மீக ரீதியா உங்களுடைய குலதெய்வம் ரீதியாவோ ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீதியான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அப்போ புதிய முயற்சி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதற்கான சப்போர்ட் இருக்கு, நீங்க தாராளமா புதிய முயற்சியில ஈடுபடலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் உங்களுடைய ஃப்யூச்சரை சார்ந்து தான் நீங்கள் அடி எடுத்து வைக்கணும். எப்போவுமே உங்களுடைய ஃப்யூச்சர் பற்றி நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கணும். அப்போது ஃப்யூச்சர் பற்றி யோசிச்சாதான் நீங்கள் பொறுப்போடு நடந்துப்பீங்க. இப்போ ப்ரெசண்ட்லேயும் நீங்கள் பொறுப்புணர்வோட உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களை செய்வீங்க. ஸோ அதே மாதிரி பெரியவங்க சொல்கிறத கண்டிப்பாக சஜஷன்ஸ் அட்வைஸை நீங்கள் கேட்கணும். உங்களுடைய குருவாக இருக்கட்டும், உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களா இருக்கட்டும், படிப்பு சார்ந்த விஷயங்களில் அவங்க பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா கூட கொஞ்சம் உங்களுடைய படிப்பு சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது விலகிறதுக்கும் அது கிளியர் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ரெண்டு மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க, ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. எதை செய்யறது எதை செய்ய வேணான்னு தெரியல, இல்லை ஒன்று விஷயத்தை விடலாமா வேண்டாமான்னு தெரியல, ரெண்டு வழி இருக்கு, எதை பிக் பண்ணணும்னு தெரியல, எந்த பக்கம் போகலான்னு தெரியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு இந்த மாதம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. அண்ட் ரொம்ப நாளா ரொம்ப மாதங்களா தடை பண்ண விஷயங்கள் அண்ட் தள்ளி போட்ட காரியங்கள் அண்ட் உங்களுக்கு இழுபறியா இருந்த காரியங்கள் இது எல்லாமே ஒரு சுமூகமான நிலைக்கு வரும். அண்ட் நீங்களும் அதை இதற்கு மேலேயும் அதை போஸ்ட்போன் பண்ணக்கூடாது, தாமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதற்கான ஆக்ஷன்ஸை இமீடியட்டா இந்த மாதம் நீங்க எடுப்பீங்க. ஸோ உங்களோட பாதை கிளியர் ஆகும், சரியான பாதையை நோக்கி அடி எடுத்து வைப்பீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்ல வருது. ஸோ ரிஷப ராசிக்கான அக்டோபர் மாத டாரோ கார்டு ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த மாதம் நீங்க எந்த கடவுளை வழிபட்டா உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ரிஷப ராசி உங்களுக்கான கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணா. இந்த ஸ்ரீ கிருஷ்ணாவை நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதும் வழிபடணும் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த கிருஷ்ணர் வழிபாடு நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு நிறைய விதமான சந்தோஷமான உணர்வுகள் ஏற்படும், சந்தோஷமாக இருப்பீங்க அண்ட் செய்யக்கூடிய காரியத்தை சந்தோஷமாக செய்வீங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு அன்பு, ஒரு லவ் அண்ட் கம்பேஷன் இந்த உணர்வு அதிகமாக இருக்கும். ஒரு விரக்தி நிலையில் இருந்தால் கூட மற்றவங்க மேலே அன்பு செலுத்துறதுக்கும், அதாவது
அன்பு செலுத்துறதுக்கும் அண்ட் நிறைய சேரிட்டி ஒர்க்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் உங்களுக்கு உருவாகும். நிறைய தான தர்மங்கள் வழங்கணும், எனக்கு நிறைய தான தர்மங்கள் செய்யணும்னு ஆசை இருக்கு, ஆனால் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேது அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு உங்களுக்கு அதை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல சக்சஸ் ஆகுறதுக்கும் இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, சப்போர்ட்டிவாக இருக்க போகுது. ஸோ உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்ட நகர்வுக்கான விஷயங்களை நீங்கள் ரொம்ப ஃப்ரீ செல்ஃபாக பண்ணுவீங்க. அது எந்த ஒரு பயமும் ஹெசிடேஷனும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக அதை வந்து நீங்கள் மூவ் பண்ணுவீங்க. ஸோ இதற்கெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஸோ ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திற்கான ஜெனரல் டேரோ கார்டு ரீடிங்கும் அண்ட் சிறந்த கடவுள் வழிபாடும் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய இந்த மாதத்திற்கான வேண்டுதல்களையும் டைப் பண்ணுங்க, நிச்சயமாக நடக்கும்.